திருமடி. சென்னை விமான நிலையம். அமெரிக்காவிற்கு திரும்பிச் செல்லும் ஜோசஃபினை வழி அனுப்ப வந்திருந்தாள் மீரா. அவள் கண்களை விட்டு மறையும் வரை அங்கேயே நின்றிருந்தாள். பிறகு மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுடைய நடையில் ஒரு நம்பிக்கையும் கம்பீரமும் கூடியிருப்பதை உணர்ந்தாள். 1 மாதத்திற்கு முன்பு அவள் அப்படி இருக்கவில்லை. மனம் அந்த நாளை வலியுடன் எட்டி பார்த்தது. 1 மாதம் முன்பு குழப்பமும் சலிப்புமாக மீரா சென்னை செல்வதற்காக அமெரிக்காவின் டாலஸ் விமான நிலையத்தில் அமர்ந்திருந்தாள். 5 வருடங்களாக அமெரிக்காவில் வேலை பார்த்து வருகிறாள். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் சிரித்து கொண்டே சென்று வா மகளே என்று வேலையிலிருந்து அனுப்பிவிட்டார்கள். ஐடி துறைகளில் இது நடப்பது வாடிக்கைதான் என்றாலும், ஆனால் தனக்கா என்று நினைத்த போது மனதிற்குள் வருத்தம் பீரிட்டது. வேலை வேண்டுமானால் வேறு தேடிக்கொள்ளலாம், பணத்திற்கு ஒன்றும் குறைவில்லை. ஆனால் 6 மாதங்களாக பழகி வரும் ஹரீஷ் ஒரே நாளில் தனக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டான். அந்த துக்கமும் சேர்ந்து கொண்டு விட்டது. சட்டென்று எடுத்த முடிவுதான் இந்தியாவிற்கே திரும்பச் சென்று விடலாம் என்பது. சென்னையில் நிச்சயம் வேலை கிடைத்துவிடும். பிரச்சனை அதுவல்ல. மீராவிற்குள் எழுந்த சுய இரக்கம் அவளை கூறு போட்டு கொண்டிருந்தது. காலை முதல் சரியாக சாப்பிடாமல் அலைந்ததால் பசியும் சோர்வும் அவளது முகத்தில் அப்பி இருந்தன. சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னை தவிர எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வது போல் ஒரு பிரமை. என்ன இருந்தாலும் தான் அனாதைதானே என்ற எண்ணம் அடி வயிற்றிலிருந்து கிளம்பி அவளை அலக்கழித்தது. மீரா சிறுவயதிலேயே ஒரு விபத்தில் பெற்றோரை இழந்தவள். பணத்திற்கு குறைவில்லை என்றாலும் பெற்றோர் இல்லாத குறை தெரியாமல் வளர்த்தவள் ஜானகி பாட்டி. மீராவின் ஒரே அண்ணன் டவுனில் மாமா வீட்டில் வளர்ந்து வந்தான். மீரா மட்டும் கிராமத்தில் ஜானகி பாட்டியின் மடியில். ஜானகி பாட்டி அவளது சொந்த பாட்டி அல்ல, அவளது அப்பாவின் அத்தைதான். ஆனாலும் இவள் மீது அப்படி ஒரு பரிவு. ஸ்கூலிலிருந்து வந்ததும் நேராக ஜானகி பாட்டியின் மடியில் சென்று விழுவதுதான் அவள் வழக்கம். பளீர் என்ற தோடுகளும் மின்னுகின்ற மூக்குத்தியும் அவளது தேவேந்திரா புடவையில் கலந்துள்ள சமையலறை மணமும் மீராவிற்கு போதுமானதாக இருந்தன. எத்தனையோ இரவுகள் பாட்டியின் மடியில்தான் அவள் கண் மலர்ந்திருக்கிறாள். ஜானகி பாட்டியோ இவளை மடியில் கிடத்தியபடி வானில் தோன்றும் நிலவில் அம்பாளை தியானித்தவாறு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருப்பாள். ஜானகி பாட்டி அம்பாளின் திருவடிகளை அடைந்து 4 ஆண்டுகளாகின்றன. அண்ணனுடனும் பெரிதாக ஒட்டுதல் இல்லை. அண்ணியின் செயற்கை சிரிப்பும் ஏதாவது வேணா சொல்லு என்ற சம்பிரதாய வார்த்தைகளும் அவளை அவர்களிடம் நெருங்க விடவில்லை. இந்த உலகத்தில் எல்லோருமே ஏங்குவது உண்மையான அன்புக்கு மட்டும்தான். தன்னை அப்படியே நேசிக்கும் ஒருவருக்காகத்தான் ஒவ்வொருவரும் ஏங்குகிறார்கள். ஆனால் அது போன்று ஒருவர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைத்து விடுவதில்லை. மீராவிற்கும் அது புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு வாழ்க்கையின் மீதே ஒரு சலிப்பு தோன்றியது. பேசாமல் தற்கொலை செய்து கொண்டு விடலாமா? வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? யாருக்காக வாழ வேண்டும்? இப்படியெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருந்த போது விமானத்திற்கான அழைப்பு வந்தது. சோர்வுடன் நடந்து தனது இருக்கையை தேடி அமர்ந்தாள். விமானம் கிளம்பும் முன்னரே களைப்பில் உறங்கி போனாள். கனவில் ஜானகி பாட்டி வந்தாள். ஆனால் வெள்ளை வெளேர் என்ற புடவையில் கதறிக்கொண்டே சென்று அவளது மடியில் விழுந்தாள் மீரா. சொற்களால் விவரிக்க முடியாத ஆறுதல். திடீரென்று அவள் கண் விழித்த போது விமானம் நடுவானில். இவள் மீதோ ஒரு போர்வை. இந்த ஃப்ளைட்டில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. பக்கத்தில் அமைதியான இன்முகத்துடன் ஒரு அமெரிக்க பெண்மணி கண்மூடியபடி அமர்ந்திருந்தாள். குளிரில் அவளுடைய போர்வையைத்தான் இழுத்து போத்தி கொண்டு விட்டேனா? கடவுளே,
மெல்ல அவள் பக்கம் அந்த போர்வையை நகர்த்தினாள். சாரி என்ற முகபாவத்துடன். அந்த பெண்மணி கண் திறந்து பார்த்து மென்மையாகச் சிரித்தாள். பரவாயில்லை குழந்தாய், நீ குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாய் என்றாள் ஆங்கிலத்தில். ஒரே வெட்கமாக போய்விட்டது மீராவிற்கு. இருவரும் சரளமாக பேச ஆரம்பித்தனர். அவள் பெயர் ஜோசபின். 1 மாத காலம் தங்கி சேவை செய்வதற்காக சென்னை வந்து கொண்டிருக்கிறாள். அவளது கையில் ஒரு புத்தகம். அதன் அட்டையில் அன்பே வடிவாய் ஒரு திருமுகம். சட்டென்று கனவில் வந்த ஜானகி பாட்டியைப் போல. நான் இதை பார்க்கலாமா என்றாள் மீரா. ஓ, தாராளமாக என்றாள் ஜோசபின். அது அன்னை சாரதையை பற்றிய ஒரு நூல். நல்லவர்களுக்கு நான் அன்னை, அதுபோல் தீயவர்களுக்கும் நான் அம்மாதான். பயப்படாதே, துன்பம் வரும்போது என்னை காக்க ஒரு அம்மா இருக்கிறாள் என்று சொல்லிக்கொள். மகளே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரவில்லையோ, இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ, அந்த என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் அன்பை தெரிவித்துவிடு. மேலே படிக்க முடியாமல் மீராவின் கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருகியது. ஏதோ இலக்கியமாக, வார்த்தை ஜாலமாக இல்லாமல் சத்தியமான அந்த சொற்கள் அவளது இதயத்தை தொட்டன. ஜோசபின் அவளை கனிவுடன் பார்த்தாள். நம் எல்லோருடைய வாழ்க்கையுமே சவால்கள் நிறைந்ததுதான் மீரா. இறையருள் வேண்டி பலர் திருமுடியையும் திருவடியையும் நாடுகிறார்கள். ஆனால் திருமடி என்று ஒன்று இருக்கிறது. இறைவனின் திருமடியில் குழந்தையாக நம்மால் இளைப்பாற முடியும். இந்த உலகில் எவருமே அனாதை அல்ல, எல்லோருமே இறைவனின் குழந்தைகள் என்பதுதான் உண்மை. மீராவிற்கு புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்ணீருடன் தனது கடந்த காலத்தை பகிர்ந்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் என்று இழுத்தாள். இல்லை மீரா, வாழ்க்கையில் நம்மை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவனுடன் நாம் கொள்ளும் உறவே மிக முக்கியம். இல்லையென்றால் வாழ்க்கையின் வலிகளை நம்மால் சமாளிக்க முடியாது. எனக்கு இழப்புகள் இல்லை என்றா நினைக்கிறாய்? கணவன், குழந்தை எல்லோரையும் இழந்தவள் நான். ஆனால் அதை நினைத்து அழுது கொண்டே இருப்பதில்லை. மீரா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். ஜோசபின் தொடர்ந்தாள். கடந்த காலத்தை நினைத்து நாம் மனதை புண்படுத்திக் கொள்கிறோம். நிகழ்காலத்தில் நம் மனதை பயன்படுத்துவதில்லை. எத்தனையோ பேருக்கு அக்காவாக, அம்மாவாக, தோழியாக நம் அன்பு தேவைப்படுகிறது. அது ஒரு ஊற்று. அன்பு செலுத்த மட்டும் கற்றுக்கொண்டால் நாம் அன்பால் நிறைந்து விடுவோம். பிறகு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. மீரா புத்துயிர் பெற்றாள். ஜோசபினுடன் தங்கிய 1 மாதம் அவளை புடம் போட்டது. அமெரிக்காவிற்கு செல்லும் ஜோசபினை நன்றி உணர்வுடன் வழியனுப்பத்தான் இப்பொழுது மீரா வந்திருந்தாள். மீராவிற்கு அம்மா கிடைத்து விட்டாள். திருமடி கிடைத்து விட்டது. நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு தேவையான மற்ற எல்லாமே கூட கிடைத்துவிட்டன என்று சொல்ல வேண்டுமா என்ன? ஜெய்மா.